ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி சாம்சங்கோட Galaxy F41 ஃபோன் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்றைக்கி டீட்டெயில் அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போகிறோம். இது சாம்சங்கோட லேட்டஸ்ட் சீரீஸ் F சீரீஸ் Flipkart Exclusive சீரீஸ். இந்த மிட்ரேஞ்ச் ஃபோனில் சாம்சங் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த F41 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு F41 ஃபோனும் நான் கிவ்அவேல இப்போது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிவ்அவேக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா கிவ்அவேல கலந்துக்கோங்க. ஒரு F41 ஃபோன் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Galaxy F41 வர பாக்ஸ். ஜென்ரலாக எல்லா சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் பாக்ஸஸ் மாதிரி தான், எதுவும் பெருசாக புதுசாக இங்கே கொடுக்கல. சீல்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள முதல்ல Galaxy F41 ஃபோன் இருக்குது. இந்த பேக் நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி கிளாசி பிளாஸ்டிக் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணும். கேமரா மாடியூலும் நிறைய சாம்சங் மிட்ரேஞ்சஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ் கூட ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே லெஃப்ட்டில், ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இது பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான பவரும் வால்யூம் கீஸும் ரைட்டில். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த சைட்ஸும் பேக் மாதிரியே பிளாஸ்டிக் தான். ஜென்ரலாக சாம்சங் மிட் ரேஞ்சஸில் நம்ம பார்க்குற விஷயம் தான் இது. ஸோ எதுவும் புதுசு இல்லை. இங்கே எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனாலும் வெயிட் 200 கிராமுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 190 கிராம் வெயிட். ஸோ ஃபோனை யூஸ் பண்ணல 6000 mAh பேட்டரி இருந்தாலும் ரொம்ப ஹெவியான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. திக்னஸும் இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8.9 mm தான். ஓகே, நம்ம முதல்ல அன்பாக்சிங்கை முடிப்போம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, மேலே இந்த சின்ன ஒயிட் இன்சர்ட், இதில் சிம் இஜெக்டர் பென், அப்புறம் ரெகுலரான லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. கீழே ஃபோனுக்கு அடியில் ஒரு 15 வாட் அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறம் ரெகுலரான USB Type-C கேபிள். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ். இப்போ நம்ம F41க்கு திருப்பி வருவோம். ஜென்ரலாக சாம்சங்கோட மிட்ரேஞ்சர்ஸில் ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட்னு பார்த்தா டிஸ்பிளே. AMOLED பேனல் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த டிஸ்பிளே ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட். ஸோ ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் AMOLED ஒரு மேஜர் பாசிட்டிவ். F41லையும் அதே தான். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபினிட்டி யூ பேனல். இன்ஃபினிட்டி யூங்கிறது வாட்டர் ட்ராப் நேச்சுரல் பேனல், சாம்சங்கோட மார்க்கெட்டிங் டேர்ம். ஸோ இந்த நாட்சில் ஒரு 32 மெகாபிக்சல் F2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபேஸ் அன்லாக்கு இதுதான் யூஸ் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த கேமரா வச்சு எடுக்கிற செல்ஃபிஸும் நல்லா ஷார்ப்பாக வந்துச்சு. ஸோ கலர், ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைவ் ஃபோக்கஸ், அதாவது சாம்சங்கோட போர்ட்ரேட் மோட், அதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே என்ன எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா, நான் எதிர்பார்க்காத விஷயம் என்ன, 4K வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ ஃபீஸ்க்கும் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக சிங்கிள் டேக் ஆப்ஷன், ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் நம்ம சில சாம்சங் ஃபோன்ஸில் பார்த்தது இப்போ F41லையும் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக இருக்குது. ரீட்டைல் யூனிட்ஸில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ரிவ்யூ யூனிட்டில் இல்லை. ரியர் கேமராக்கும் சிங்கிள் டேக் ஃபங்க்ஷனாலிட்டி ரீட்டைல் யூனிட்ஸில் வரும், ரிவ்யூ யூனிட்டில் இப்போதைக்கு இல்லை. ஸோ ரியர் கேமராஸ் பற்றி பேசையில், இங்கே பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல ஷார்ட்ஸ் எடுக்குது, ரிச்சாக டீட்டெயிலான ஷார்ட்ஸ். இங்கே கலர்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும், இந்த வானம் எவ்வளோ ப்ளூவாக இருக்குங்கிறது நல்லா கேப்சர் ஆகிருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்சங் இங்கே ஒரு டெடிகேட்டட் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷாட் என்னோட Corsair K95 கீபோர்டு எடுத்தது. ரொம்ப டார்க்கான கண்டிஷன்ஸில் தான் எடுத்தேன், பட் கலர்ஸ் நல்லாவே பஞ்சியாக வந்திருக்கு. ஷார்ட்டே நல்லா தான் இருக்குது. அதே தான் இந்த DX220 Max Campfire Audio Solaris, இந்த ஷாட்டும் லோ லைட்டில் எடுத்தது தான். f1.8 லென்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு போக்கா கிடைக்குது, அதாவது பேக்ரவுண்ட் பிளரிங். ஸோ இந்த பிளரை கூட்டணும்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ், அதாவது லைவ் ஃபோக்கஸ் ஷாட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். சூப்பர் ஸ்டடி இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ கேமரா பற்றி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பாசிட்டிவ். இப்போ உள்ள என்ன இன்டர்னல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சாம்சங் அவங்களோட Exynos 9611 சிப்பை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் நிறைய சாம்சங் மிட் ரேஞ்சஸில் நம்ம பார்த்தது தான். இப்போ ரீசெண்டாக Galaxy M31 கூட இதே சிப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு புது சிப் கிடையாது.
ஆனால் நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு 10 நானோமீட்டர் சிப். ஸோ ஒன் யூஐ ஆண்ட்ராய்ட் 10ஓட சேரையில் இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக தான் இருக்குது. டே டு டே யூசேஜில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபோன்லையும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். குறைன்னு சொல்லணும்னா ஒன் யூஐ செட்டப் பண்ணையிலேயே எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. கோல்டு பேக்கேஜ், சில்வர் பேக்கேஜ் அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறது தான். பட் இங்கே என்ன கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் என்னென்னா, டேரெக்டாக ஸ்கிப் பண்ண முடியல. மேனுவல் செலக்ட் பண்ணி ஒரு ஆப்பாக அன்செக் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஜென்ரலாக நெக்ஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு ஃபோனில் நிறைய ப்ளோட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். அதே மாதிரி எடுத்த உடனே ஆப் ட்ராவரில் ஒரு டிஸ்கவர் டேப் இருக்குது. ஸோ இது மூலமாகவும் சாம்சங் நிறைய ஆப் சஜஷன்ஸ் புஷ் பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் கிளிக்கில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே அவாய்டபுளான விஷயங்கள் தான். பட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அவாய்ட் பண்ணணும். இங்கே ஆப்ஸ் பற்றி பேசையில் ஆப்ஸ்க்கு மாற்றி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 6GB RAM ரெண்டு வேரியண்ட்லையுமே இருக்குது. இங்கே வேரியன்ட்ஸ்னு சொல்லையில் ஸ்டோரேஜ் தான் வித்தியாசம். 64 அப்புறம் 128GB. ஸோ 664, 6128 ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த பில்டை பற்றி பேசுவோம் ஒரு செகண்ட். இங்கே பில்ட் குவாலிட்டி ஜென்ரலான சாம்சங் மிட் ரேஞ்சர். ஸோ பிளாஸ்டிக் தான், ஆனால் க்ரீக்கிங் வாப்லிங் எதுவும் இல்லை. இங்கே உள்ள கீஸும் நல்லா டாக்டைலாக கிளிக்கியாக இருக்குது. ஸோ பில்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் லவுடாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோன் ஒரு ஹெவியான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. இதை யூஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் அதுக்காக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டான ஃபோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 6.4 inch டிஸ்பிளே இருக்குது. பட் ஸ்டில் ஓவரால் கையில் அந்த எர்கனாமிக்ஸ், அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் Galaxy F41 சாம்சங்கோட லேட்டஸ்ட் எஃப் சீரீஸ் ஃபோன், ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் முதல் எஃப் சீரீஸ் ஃபோன். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இந்த ஃபோன் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ ஷூட் பண்ணல, எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸிங் தெரியாது. பட் 15,000க்கு கம்மியாக வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் எஸ்பெஷலி இந்த சைனீஸ் ஃபோன்ஸ் வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. எனிவே இது வெறும் அன்பாக்சிங் தான். நான் இந்த ஃபோனை இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கம்பேரிசன் இல்லை ஏதாவது டீட்டெயில்டு கேமரா ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.